அஸ்மத்குருப்யோ நமः. ஸ்ரீ லீலாசுகருடைய ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தம் என்ற ஒரு ஆச்சரியமான அனுபவ பரிவாகமாக இருக்கிற இந்த ஸ்தோத்திரமானது 3 ஆஸ்வாசங்கள் கொண்டது. கிட்டத்தட்ட 300 ஸ்லோகங்கள். முதல் ஆஸ்வாசம் அனுபவித்த பிறகு இப்போ 2வது ஆஸ்வாசம் தொடங்கின்றிருக்கு. ஆஸ்வாசம்னா சாப்டர். சிரம பரிகாரம் எடுத்துட்டு அடுத்ததை எடுக்கிறார். 44 ஸ்லோகங்கள் அனுபவித்தோம். இன்றைக்கி 45, 46வது ஸ்லோகம் 2வது ஆஸ்வாசத்தில். நிதிம் லாவண்யானாம் நிகில ஜகதாச்சரிய நிலையம் நிஜாவாசம் பாஷாம் நிரவதிக நிஸ்ரேயசரசம் முதாதாராசாரம் சுக்ருத பரிபாகம் முகதிருஷாம் பிரபத்யே மாங்கல்யம் பிரதமமதிதைவம் கிருததியாம் நிதிம் லாவண்யானாம் நிகில ஜகதாச்சரிய நிலையம் நிஜாவாசம் பாஷாம் நிரவதிக நிஸ்ரேயசரசம் சுதாதாராசாரம் சுக்ருத பரிபாகம் மிருகதிருஷாம் பிரபத்யே மாங்கல்யம் பிரதமமதிதைவம் கிருததியாம். ரொம்ப வேதாந்தமான விஷயங்கள், உபனிஷத் வாக்கியம் மாதிரியே இருக்கிற ஒரு ஸ்லோகம். அழகு செல்வங்கள் அனைத்திற்கும், எதெல்லாம் அழகு உலகத்தில் நம்ம பார்க்குறதில்ல, அந்த அழகு செல்வங்கள் அனைத்திற்கும் இவன்தான் கருவூலம். த ட்ரெஷர் ட்ரோவ். உலகில் உள்ள அத்தனை அதிசயங்களுக்கும், வண்டர்ஸ் அத்தனைக்கும் இவன்தான் இருப்பிடம். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அக்னி, எதெல்லாம் ஒளி வீசுகிறதோ அத்தனை ஒளிகளுக்கும் அத்தனை தேஜஸுக்களுக்கும் சொந்தமான உறைவிடம் இவனே. எல்லையே இல்லாத அதி ஆச்சரியமான பேரின்ப பெருவெள்ளம் இவனே. பரம்பொருள் இவனே. அமுத பிரவாகத்தின் திரட்சி, அப்படியே அமிர்த வெள்ளம், அதனுடைய ஒரு 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 கலவை, அதனுடைய சேர்க்கை, வெள்ளத்தின் எல்லை, திரட்சி இவன். மானை போன்ற மருண்ட விழிகள் படைத்த ஆயர்பாடி மாதர்களின் புண்ணியங்களின் முதிர்வு இவன். மங்களஸ்வரூபன் இவன். புண்ணியவான்களுக்கு இவனே முழுமுதற் கடவுள். அவனை நான் பிரபத்யே தஞ்சம் புரிகிறேன், சரணாகதி அடைகிறேன், அவனிடம் நான் சரணாகதி பண்ணுகிறேன் என்கிறார் சுவாமி. நிதிம் லாவண்யானாம் நிகில ஜகதாச்சரிய நிலையம் நிஜாவாசம் பாஷாம் நிரவதிக நிஸ்ரேயசரசம் சுதாதாராசாரம் சுக்ருத பரிபாகம் மிருகதிருஷாம் பிரபத்யே மாங்கல்யம் பிரதமமதிதைவம் கிருததியாம். லாவண்யானாம் நிதி, அழகின லாவண்யம், லக்ஷணம், அழகு, அதனுடைய பொக்கிஷம், அதனுடைய நிதி இவன். நிகில ஜகத் ஆச்சரிய நிலையம். நிகில ஜகத், அத்தனை உலகத்தை அத்தனைக்கும் உள்ள ஆச்சரியங்களுக்கு இருப்பிடம் இவன். பாஷாம், பிரகாசம், பிரகாசங்களுக்கு நிஜ ஆவாசம், இயற்கையான உறைவிடம் இவன். நிரவதிக நிஸ்ரேயச ரசம், நிரவதிக எல்லையில்லாத மோட்சானந்தமாவது இவன். எல்லையே இல்லாத பேரின்ப பரம்பொருள் இவன். சுதாதாராசாரம், அமிர்த பிரவாகத்தின் சாரம் இவன். மிருகதிருஷாம், மான்விழி படைத்த பெண்களின் சுகிருத பரிபாகம், புண்ணியத்தின் பக்குவ நிலை இவன். அதுக்கப்புறம் சொல்ல கிருத்ததியாம், ஞான செல்வர்கள், புண்ணியவான்கள், அவர்களுக்கு மங்களம் இவன், மாங்கல்யம் இவன், முழுமுதற் கடவுள் இவன். பிரதமம் அதிதைவதம், முதலும் முக்கிய தேவதையும் இவன். பிரபத்யே, அவனை
சரணமடைகிறேன் என்று அனுபவித்தவர் அடுத்த ஸ்லோகத்தில் அர்ஜுனனுடைய தேருக்கு ஆபரணம் போன்றவன் இவன், பார்த்தசாரதி இவன். ஆதாம்ரபாணி கமல பிரணய பிரதோதம் ஆலோலஹா ரமணி குண்டல ஹேமசூத்திரம் ஆவிஸ்ரமாம்புகண அம்புத நீலமவ்யாத் அத்யம் தனஞ்சய ரதாபரணம் மகோனஹ. ஆதாம்ரபாணி கமல பிரணய பிரதோதம் ஆலோலஹா ரமணி குண்டல ஹேமசூத்திரம் ஆவிஸ்ரமாம்புகணமம்புத நீலமவ்யாத் ஆத்யம் தனஞ்சய ரதாபரணம் மகோனஹ. அர்ஜுனனின் தேருக்கு இவனே ஒரு திரு ஆபரணம், தேருக்கே ஒரு அணிகலன். குதிரைகளின் கடிவாள கயிறுகளையும் ஷாட்டையும் பிடித்திருந்ததனால் அவனது கனிந்த சாஃப்டான உள்ளங்கைகள் தாமரையை போன்று சிவந்து போய்விட்டது. அந்த ஷாட்டையை பிடிச்சின்றதுனால் அவன் வேந்தி இருந்த இந்த ஷாட்டை அன்பின் அடையாளமே இல்லாமல் அது தண்டனை கருவி அல்ல. ரத்தம் வேகமாக செல்லும்போது அவனுடைய மாலைகள், இரத்தன குண்டலங்கள், தங்க அரைஞான் கயிறுகள் இதெல்லாம் அழகாக அசைந்து குலுங்குகிறது அவன் அந்த தேரில் போகும்போது. அப்படி அந்த பிறை நுதல் போன்ற, பிறை சந்திரன் போன்ற அந்த நெற்றியில் துளி துளியா வியர்வைகள் அவன் மேனியில் பரவி இருந்தது. அவன் மேகத்தை போன்ற நீலவண்ண சியாமளன், நீலவண்ண மேனியன், அந்த பரஞ்சோதி ஸ்வரூபன் என்னை ரட்சிக்க வேண்டும் என்கிறார் சுவாமி. ரொம்ப அழகான பார்த்தசாரதி ரூபத்தை அனுபவிக்கிறார் தாசனடிய. தன்யோஸ்மி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.